ம். ஓகே. இப்போ 16/1/26 அன்று சத்சங்கத்தில் அவ பிதாஜியோட நம்ம பாட்டு பார்க்கலாம். வந்தே பரம் பிரம்மா சீதாம்னகம் சே வந்தே குரும் சாந்தம் உமேஷமேஷம் வந்தே சிவானந்த குரு பிரவீணம் வந்தே சதாஞானபி வந்தனேய ஆனந்த சுகதாஹார அகண்டானந்த விக்கிரகம் தயாதிமதி சந்துஷ்டம் வந்தேஹம் மம சத்குரும் ராகாதிரோகான் சததானுஷக்தா நசேஷகாயே பிரசுதானசேஷான் ஔத்சுக்யமோக ரதிதாஞ்சகானே யோ பூர்வ வைத்யாயே நமோஸ்து தஸ்மை. தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற நாம் விருப்பு வெறுப்பு முதலான பெரும்பியாதிகள் யார் ஒருவரால் வேறறுக்கப்படுகின்றதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம் என இப்பாடல் கூறுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஜெய்சங்கரைய அனுப்பின ஒரு பாட்டு, நிறைய பாட்டு அவர் அனுப்பிச்சதுனாலதான் என்னால பாட முடியுது. அவருக்கு நம்ம வித்தியார்த்திகள் பிரகாரம் ஒரு ஆத்ம நமஸ்காரம். அண்டங்கள் ஊடுருவி போகின்றதே சிவ ஆனந்த தேனருவி பாய்கின்றதே கண்ணும் கடந்து நின்ற மௌனத்திலே கண்டம் கடந்து நின்று ஆடுகின்றதே போற்றார் புண்ணியம் புகுவதும் உண்டோ மாற்றார் மனதிலும் மகிழ்வதும் உண்டோ வற்றார் ஆனந்தம் யார் அறிவாரோ ஊற்றாய் பெருகும் ஓம் எனும் அமுதம் தானே அண்டங்கள் ஊடுருவி போகின்றதே சிவ ஆனந்த தேனருவி பாய்கின்றதே பழகும் யோகமும் பரத்தினில் சாரும் அழகும் ஆண்டவன் அருளதும் காணும் முழங்கும் வேதங்கள் கூறிடும் சாரம் விளங்கும் நாதம் எங்கும் ஓம் என எங்கும் அண்டங்கள் ஊடுருவி போகின்றதே சிவ ஆனந்த தேனருவி பாய்கின்றதே யாரோ அண்ணலின் தீரம் அறிவாரோ ஊரோ உறவோ ஒதுங்கினர் யாரோ பேரோ புகழோ பெரும் பொருள் யாரோ யாரோ உணர்ந்தார் யாரோ பரம் அடைவாரே அண்டங்கள் ஊடுருவி போகின்றதே சிவ ஆனந்த தேனருவி பாய்கின்றதே. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். பூத்த மலராலே பிஞ்சும் உண்டே அதில் பூவில்லா பிஞ்சம் அநேகம் உண்டு மூத்த மகளாலே வாழ்வும் உண்டு மற்ற 3 பேராலே அழிவும் உண்டு. இது கொங்கண சித்தர் பாடுறாரு. நம்ம நேத்து பார்த்திருந்தோம் உணவு, அதாவது உணவு பத்தி ரொம்ப அழகா பார்த்திருந்தோம். இப்போ சிஷ்யருக்கு இன்னொரு கேள்வி வருது. இந்த பாட்டோட விளக்கத்தை நான் பின்னாடி சொல்றேன்.
இதுல வந்து என்னன்னா, வாயுவாகும் தேகம், அதுவாகும் இதிலிருந்து, அதாவது வாயுல இருந்து தான் வந்து எல்லாமே வந்தது அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அப்போ எவ்வளவு சிறியதாக இருக்கின்ற தண்ணிலிருந்து, அதாவது வந்து இந்த ஜீவன்ல இருந்து எவ்வளவு பெரிய உலகம் எப்படி வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லி சிஷ்யருக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. அப்போ என்னன்னா, அப்பா வந்து அதுக்கு ஒரு விளக்கத்தோட சொல்றாரு. ஒரு வித்து இருக்கு. ஒரு வித்து வந்து மிக சிறிய ஒரு பொருள் இல்லைங்களா? அந்த ஒரு சின்ன ஒரு பொருள்ல இருந்து மிகப்பெரிய மரம் வந்து விருட்சமா வந்து நமக்கு வந்து தெரியுது. ரொம்ப சின்ன ஒரு பொருள், ஆனா மிக பெருசா வந்து தெரியுது. அதே போல நம்முடைய நிலைமையும், இந்த உலகத்தோட நிலைமையும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி அப்படின்னா, ஒரு ஆலமரத்த எடுத்துக்கிறோம். ஆலமர விருட்சம் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய மரம்னு சொல்லப்படுற மரத்துல ஆலமரமும் ஒண்ணு. அது ரொம்ப மிகப்பெரியது. ஆனா அதோட காய் பாத்தீங்க அப்படின்னா, கடுக 4 துண்டா வெட்டுனா 4 துண்டா வெட்டுனா அதுல ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அதோட பருமன் தான் வந்து ஆலமரத்தோட விதையே இருக்கும். ஆனாலும் அந்த ஆலமரம் மிகப்பெரிய விருட்சமா மாறுது இல்லையா, அததான் இந்த இடத்துல ஓமையா சொல்றாரு. அப்போ வித்து இல்ல அப்படின்னா அங்க மரம் வந்து உண்டாகிறது இல்லை இல்லைங்களா? அது வித்துன்ற ஜீவன் அப்படின்றது ஒண்ணு இல்லை அப்படின்னா மரமாகிய மனம் வந்து இங்க வந்து உண்டாகிறது இல்லை. அப்போ இது வந்து ஒரு லைஃப் சைக்கிள் மாதிரிதான். அதாவது வந்து அதே மாதிரி பருப்பும் நம்ம காணப்படுவது இல்லை. வித்து உள்ள இல்லை அப்படின்னா பருப்பும் நமக்கு வந்து காணப்படுவது இல்லை. வித்து தான் பருப்பு. சரி, இப்படி இருக்குது இல்லைங்களா? இப்படி இப்படி நான் இப்படி வந்து இருக்குது. அப்போ வித்து வந்து பருப்பாகும், அதாவது வந்து நம்மளோட ஜீவனாகும். மரம் வந்து மனமாகும். அகங்காரம் அப்படின்னு சொல்றது நம்ம காணுகின்ற உலகமாகும் அப்படின்னு வந்து அப்பா வந்து விளக்கியிருக்காரு. அப்போ வித்து வந்து இல்லை அப்படின்னா, ஜீவன் இல்லை அந்த இடத்துல அப்படின்னா, மரமாகிய மனம் வந்து உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ ஜீவன் இல்லை, உயிர் இல்லை, இறந்த பிணத்துக்கு மனம் உண்டாகுமா அப்படின்னு கேட்டா உண்டாகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஜீவன் இல்லை. ஜீவன் புறப்பட்டு போனதுக்கு அப்புறம் மனத்துக்கு வேலை இல்லை, மரம் உண்டாவது கிடையாது. அதே மாதிரி ஜடமும் கொஞ்ச நாள்ல வந்து இல்லாமையும் போயிடுது, அழுகி இல்லாமையும் போயிடுது. அததான் வந்து இங்க குறிப்பிடுறாரு. அப்போ மரம் வந்து புணர்ச்சி செய்யுமா அப்படின்னு கேட்டா, மரமும் வந்து புணர்ச்சி செய்துதான் வந்து அதோட காய் வந்து உண்டாகுது. சரி, அது எப்படி வந்து காய் உண்டாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 இலைக்கு நடுவுல, தண்டுக்கு நடுவுல, அதே மாதிரி மற்ற இடங்களுக்கு நடுவுல தான் வந்து காய் வந்து உண்டாகுது. அப்ப எப்படி அது காய் உண்டாக்கப்படுது அப்படின்னா, ஒரு காய் உண்டாகுது, அதோட லைஃப் சைக்கிள் பாத்தீங்க அப்படின்னா, அது 2 இலையில இருந்து 2 இலையில இருந்து நடுவா காய் உண்டாகி, அது வந்து பழுத்து, அது வந்து பழமாகி, அது கீழே விழுந்து, திருப்பியும் அது மக்கி, அதுல இருந்து திருப்பியும் முளைச்சி, அதுல இருந்து அதாவது அந்த வித்துன்றது முளைச்சி, அது வந்து மரமாகி, திருப்பியும் காயாகி, பூவாகி காயாகி, திருப்பியும் கனியாகி, திருப்பியும் அந்த லைஃப் சைக்கிள் வந்து நடந்துகிட்டே இருக்குது. இருந்தாலும் எல்லாம் காயும் பூக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது. எல்லா காயும் பூக்குறது கிடையாது. ஒரு 8 காயில வந்து ஒரு 7 காய் தான் வந்து பூக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து இருக்கு. மீதி எல்லாம் நசிச்சு போயிடுது. அதே மாதிரி காய் பூத்தாலும் அது முழுமையா பூக்குதா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. முழுமையாவும் பூக்கிறது கிடையாது. சோ அதே மாதிரிதான் அதுக்கு ஒப்பீடா என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட கர்ப்பமும் அப்படிதான் ஆகுது. எல்லாமே வந்து உயிர் கிடையாது. ஏதோ என்ன சொல்றாரு அப்படின்னா, சொல்றதுல வந்து இயற்கையாவே சிவப்பான காய் வந்து இருக்கு. மாதிரி மரத்துக்குள்ள எல்லாம் நம்ம கண்ணுக்கு வர்றதுனால நீங்க பேசுறது கேக்குது. சரிங்கய்யா, இப்போ கேக்குதுங்களா? கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப கேக்குதுங்க. ஊர்ல இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. சரிங்க. அத மாதிரி இலைக்கு வந்து இயற்கையாக இந்த சிறப்பு கரை இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க.
இலைக்கு வந்து அந்த சிகப்பான கரை வந்து இயற்கையாவே இருக்கு. அதே மாதிரி மரத்துக்குள்ள அந்த வெள்ளை நிற பால் வந்து ஊறிட்டே தான் இருக்குது. இப்போ எப்ப வந்து அந்த இலைக்கு நடுவுல அந்த பூன்றது பூக்குதோ, பூ விரியும் போது அது உள்ளிலிருந்து அந்த வெள்ளைன்ற அந்த அது பேரு தான் வந்து அந்த வெள்ளை நிறத்துல இருக்க அந்த சுக்கிலமானது வெளிப்பட்டு அதுல வந்து முட்டை வடிவுல விழுந்து அது வந்து காயாகி அதை பிடிச்சி இறுக்கி காயாகி அதுதான் நாளடைவுல பழமாகி திருப்பியும் பழம் விழுந்து அதுல இருந்து ஒரு உயிரா இந்த உலகத்துல வந்து பண்ணிக்குது. இதுல வந்து அந்த அந்த வித்து உள்ள விதை இல்லை அப்படின்னு இல்லைன்னா நம்ம அதுக்கு யூஸ் கிடையாது. நம்ம வந்து அது கீழே போட்டு ஒன்றும் புதைச்சிருவாங்க. ஒருவேளை அது வித்துல விதை இருந்தது அப்படின்னா அதை வந்து சேமித்து வச்சு நாள்பட திருப்பியும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த விவசாயம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த அந்த அது வந்து அந்த நெல்லெல்லாம் இது பண்ணும்போது அந்த சக்கையெல்லாம் எடுத்துட்டு மீதி இருக்கிற நல்ல நெல்லாம் வந்து சேமித்து வச்சுட்டு அதை வந்து திருப்பியும் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க, விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த வித்து இருக்கும் போது தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். வித்து இல்லைன்னா தூக்கி போட்டுருவோம். இருந்தாலும் வித்து இல்லாம, அதாவது வந்து காய் இல்லாம கூட வந்து பூ இல்லாம கூட வந்து காய்க்கிற மரம்லாம் கூட இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுதான் வந்து நான் முன்னாடி ஒரு பாட்டு சொன்னேன். பூத்த மலராலே பிஞ்சும் உண்டே, அதில் பூவில்லா பிஞ்சும் அநேகம் உண்டே. பூத்த மலராலே பிஞ்சும் உண்டு. பூ இருந்தா அங்க பிஞ்சு இருக்கும், அதில் பூவில்லா பிஞ்சும் அநேகம் உண்டு அப்படின்னு சொல்லி கொங்கணர் சொல்றாரு. இது அப்பா சொல்ற எடுத்துக்காட்டோட கொங்கணரும் இதேதான் சொல்றாரு. பூவில்லாத பிஞ்சும் அநேகம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுல அப்பா சொல்ற எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அத்தி மரத்தை வந்து எடுத்துக்காட்டா சொல்றாரு. அதுல வந்து நம்ம வந்து பூன்றத வந்து பார்க்க கிடையாது, அது வந்து காய் தான் நமக்கு வந்து தெரியுது. எப்படி அப்படின்னா இரவுல மட்டும்தான் வந்து அத்தி மரத்துல வந்து பூ பூக்கும். அதுவும் அது கொஞ்ச நேரத்திலேயே வந்து அது காயா மாறிடும். அந்த இருட்டுல மட்டும்தான் அது வந்து பூக்குறதுனால நமக்கு வந்து வெளிச்சத்துல தெரியறது இல்லை, வெறும் காய் மட்டும்தான் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரிதான் இந்த மரமாகிய மனம் அகங்காரம். இதுக்கு எதோட ஒப்பிடுறாரு அப்படின்னா அந்த மனமாகிய மரம் அகங்காரமாகிய இருட்டுல இருந்துதான் வந்து அந்த உற்பத்தி ஆகுது இல்லைங்களா, வழியாக தான் பூக்குது, அது காய்க்கவும் செய்யுது. அப்போ இருட்டுன்ற அந்த அகங்காரம் இல்லை அப்படின்னா இந்த மனதுக்கு வெளியே வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ அகங்காரம் இல்லை அப்படின்னா அங்க புணர்ச்சி செய்யறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அகங்காரம் இருக்கிறதுனாலதான் புணர்ச்சியில வந்து ஒரு ஈடுபடுறத எண்ணமோ இல்லை ஈடுபட தோன்றதுக்கும் வந்து வருதே தவிர அகங்காரம் இல்லைன்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு ஆலமரத்தை அழிச்சா அப்படின்னா எத்தனையோ ஆலமரம் வந்து அழிஞ்சதுக்கான ஒரு கணக்கு வந்து நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா கணக்கிலேயே ஒரு பெரிய ஆலமரத்தை அழிச்சிட்டீங்கன்னா அதுல இருந்து எத்தனையோ விதைகளை நம்ம அழிச்சிருப்போம், எத்தனையோ லட்சம் விதைகளை கோடி விதைகளை நம்ம வந்து அழிச்சதுக்கான சமம் அது எண்ணற்றது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒரு மரமாகிய மரத்தையும் நம்ம வந்து அழிச்சிட்டோம்னா அது எண்ணற்ற மரத்தையும் அழிச்சிட்டோம்ன்றதுக்கு ஒப்பு ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இப்படியாகும் இந்த மனத்தை தான் வந்து சம்சார விருட்சம் அப்படின்னு சொல்றது. இதுதான் சம்சார விருட்சம் சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த மாடர்னா இல்ல நம்ம இதுல குடும்பத்துல என்ன சொல்லுவாங்கன்னா கல்யாணன்றது ஒரு 1000 காலத்து பயிர்ப்பா அப்படின்னு சொல்றது காரணம் வந்து இதுதான். அததான் வந்து சொல்றாங்க. இப்போ ஆலமரம் எப்படி உண்டாகிறதோ அது போல மனமாகிய சம்சார விருட்சம் வந்து சக்தியாக வெளிப்படுது அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாரு. அதுல அந்த உற்பத்தி ஸ்தானத்துவாகிய அந்த ஒரு இருப்புல இருக்கிறது தான் தட்சிணாமூர்த்தி என்ற குருன்னு சொல்லப்படுது. சரிங்களா, இதுதான் வந்து இது வந்து இங்க வந்து சொல்ல வராரு. அடுத்து வந்து என்ன அப்படின்னா சிஷியனுக்கு வந்து இன்னொரு ஒரு டவுட் வருது. இதுல வந்து இந்த விருட்சம்லாம் நம்ம சொல்ற இந்த மரம்லாம் காணப்படுது, என்னையே நான் வந்து இந்த பூமியில தானே பாக்குறேன். அப்போ அப்படி இருக்கிற இந்த உலகத்துல என்னிடம் எனக்குள்ளதான் இந்த உலகம் வந்துச்சுன்னு சொல்லி எப்படி நீங்க சொல்லுவீங்க? அது எனக்கு புரியலையே. இந்த உலகத்துக்குள்ளதான் நான் இருக்கேன், ஆனா என்னில இருந்துதான் இந்த உலகம் தோன்றியதுன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? அதுக்கு அர்த்தம் இல்லாம இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சிஷ்யர் கேட்கிறாரு. அதுக்கு அப்பா வந்து ஒரு எடுத்துக்காட்டை வந்து சொல்றாரு. என்ன எடுத்துக்காட்டுனா, ஒரு பெரிய பாத்திரத்துல நெருப்பு கீழே மூட்டி அதுல புகை உண்டாகிற பொருள்லாம் அதுல போட்டு நல்லா புகை வரும் போது அந்த வாயை பிடிச்சி மூடி கட்டிட்டீங்க அப்படின்னா அங்க அந்த புகை வந்து வெளியே போறதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிடுது. அந்த
பாத்திரத்தை மேல் மாடியில் எடுத்துட்டு போய் ஒரு அறையில போய் வச்சிடுறீங்க. சரிங்களா? வச்சிட்டீங்க அப்படின்னா எல்லா ஜன்னல் கதவு எல்லாத்தையும் வந்து தாள் போட்டுடுறீங்க. அப்போ அந்த அந்த உள்ள இருக்கிற அந்த புகைன்றது வெளியே போகுமா அப்படின்னு கேட்டா போகிறது இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டா அந்த பாத்திரத்தில் இருக்கிற வாய் வந்து கட்டி இருக்கு. அதனால வந்து புகை வந்து வெளியே போகிறது இல்ல. அந்த அறையில இருக்கிறத எல்லா இதையும் ஜன்னலையும் நம்ம மூடி வச்சிருக்கோம் இல்லைங்களா? அதனால இந்த புகை வந்து வெளியே வந்து ஒருவேளை இந்த ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து இருக்கிற ஜன்னல் எல்லாத்தையும் மூடிட்டு அந்த அந்த பாத்திரத்துல இருக்கிற வாயை திறந்து விட்டோம் அப்படின்னா புகை வந்து வெளியே வந்து போயிடுது. வெளியே போகும். எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னா அந்த ரூம் ஃபுல்லா வந்து அந்த புகையா வந்து மூடி சரௌண்ட் ஆயிருக்கும். அப்போ நம்ம பார்க்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா இந்த புகைக்குள்ள அந்த பாத்திரம் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு இல்யூஷன், நமக்கு ஒரு பிம்பம் வந்து தோன்றும். ஆனா உண்மையிலேயே அந்த புகை எங்க இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா புகை வந்து அந்த பாத்திரத்துக்குள்ளதான் இருந்தது தவிர அது வந்து நம்ம திறந்து விட்டதால மட்டும்தான் வந்து அந்த ரூம் ஃபுல்லாவே நமக்கு வந்து சூழ்ந்திருக்கு. புகைக்குள்ள அந்த பாத்திரம் இருக்கா, அந்த பாத்திரத்துக்குள்ள புகை இருக்கான்னு சொல்லி அப்பா கேட்கிறாரு. ஒரிஜினாலிட்டி என்ன அப்படின்னா அந்த பாத்திரத்துக்குள்ளதான் அந்த புகை இருந்தது. அது திறந்ததுனால மட்டும்தான் அது வந்து வெளியே வருது இல்லைங்களா? அப்போ இத வந்து கடுவெளி சித்தர் வந்து ஒரு பாட்டுல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி. நம்மளும் வந்து இறைவன்கள்ல இருந்து ஒரு ஒரு தோடின்ற ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வரோம். அதுக்குள்ள வந்து வாயுவை நிரப்பி எடுத்துட்டு வரோம். ஆனா இங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஆண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வந்தான். எடுத்துட்டு வந்து ஒழுங்கா அது வந்து தேத்தி நல்ல கீதிக்கு போனானா அப்படி கிடையாது. மெத்த கூத்தாடி எவ்வளவு ஆட முடியுமோ அவ்வளவும் ஆடி, எல்லாரையும் சேர்த்து என்னையும் சேர்த்து சொல்லிக்கிறேன், அவ்வளவும் ஆடி கடைசியா அந்த பாத்திரம் காலி ஆனதுக்கு அப்புறம் செத்து போயிடுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து இந்த உடம்பாகிய இதுல ஜீவசக்தியான வாயுவை எல்லா விதத்திலையும் விரயம் பண்ணி 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 ஒரு 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 க்ஷணத்துல உள்ள இருக்கிற அந்த பொருள் வந்து இல்லாம போகும்போது செத்து போயிடுறதுக்கு இடமாகுது. இது கடுவெளி சித்தர் ரொம்ப அழகா அந்த பாட்டுல வந்து பாடியிருப்பாரு. சரி, ஓகே. நம்மில் இருக்கும் மனம் புகையாகி வெளியே போயிடுது இல்லைங்களா? நம்மள இருக்கிற அந்த மனம் தான் புகையாகி வெளியே போகிறது. அந்த புகை தான் நமக்கு வந்து உலகமா வந்து தோற்றுவிக்குது. அப்போ புகை வந்து உள்ள அடங்கிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த உலகம் தோன்றதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்மிலிருந்து வெளியே பரவாமல் இந்த புகை நம்மிலே அடங்கிடுச்சு அப்படின்னா இந்த உலகம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த இல்யூஷன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ புகை எங்கிருந்து உண்டாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா புகை வந்து அக்னி மூலமா தான் புகை உண்டாகுது. இப்ப அக்னி இல்லை அப்படின்னா புகை உண்டாகுறதுக்கான ஒரு காரணமோ இதுவோ இல்லை. அப்போ இந்த மனமாகிய புகை எங்கிருந்து உண்டாகுது அப்படின்னா ஜீவனாகிய அக்னியிலிருந்து தான் உண்டாகுது. அப்போ ஜீவன் இல்லை அப்படின்னா மனமாகிய புகை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நாம் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த உலகமும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னா அப்ப அந்த மனம் வந்து உள்ள அடங்கி இருக்கு. எப்படி வந்து அந்த பாத்திரம் வந்து கட்டி புகை வந்து உள்ள தங்கி இருக்கோ அந்த மாதிரி நம்ம மனதுல இருக்கிற அந்த விசாரம் எல்லாமே உள்ள அடங்கி இருக்கு, மனதோட அடங்கி இருக்கிறதுனால வெளியே வரல. எப்போ விழிக்கிறோமோ அப்போ நம்ம அந்த பாத்திரத்தை திறந்து விட்டா எப்படி அந்த புகை வந்து வெளியே வருதோ அந்த மாதிரி நம்ம மனத்துல இருந்து ஓமகுண்டம் எரிஞ்சு அந்த புகை வெளியே வருதுன்னு சொல்லியிருப்பாரு முந்தைய அத்தியாயத்துல. அதே மாதிரி அந்த புகை வெளியே வந்து அது மூலியமா நம்ம காணுகின்ற உலகம் வருது. இது இன்னொரு ஒரு உதாரணத்திலையும் சொல்லலாம். என்ன அப்படின்னா ஒரு ஒரு மெழுகுவத்தியோ இல்ல ஒரு ஊதுவத்தியோ எடுத்துட்டு ஏத்திட்டு அணைச்சிட்டோம் அப்படின்னா அந்த மருந்து இருக்கிற வரைக்கும் அது வந்து அந்த புகை வந்து வந்துகிட்டே இருக்கும். எப்ப அந்த மருந்து காலி ஆகுதோ நெருப்பம் அடைஞ்சு போயிடும். இந்த ஊதுவத்தியும் நமக்கு ஒண்ணு இல்லாம நம்ம தூக்கி போட்டுருவோம். இதுவே கரைஞ்சி ஒண்ணு இல்லாம போயிடும். அதே மாதிரிதான் இங்க வந்து அப்பா சொல்றாரு, அந்த ஊதுவத்தி மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கை. நம்ம அந்த புகை மாதிரியே விட்டுக்கிட்டு இந்த உலகத்தை விட்டுக்கிட்டே இருந்து உள்ள இருக்கிற பொருளை கொஞ்சம் கொஞ்சமா நசிச்சு பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ ஒரு கட்டத்துல எல்லா பொருளும் தீர்ந்ததுக்கு அப்புறம் புகை வரத்துக்கும் வழி இல்லை, அங்க உடம்பு இருக்கிறதுக்கும் வழி இல்லாம போயிடுது. சரி,
இப்போ இதைத்தான் அப்பா வந்து என்ன சொல்றாங்கன்னா, செத்து போறாங்க. அந்த எப்படி வந்து அந்த ஊதவத்தி ஒண்ணும் இல்லாம சருகா விழுதோ, அந்த மாதிரிதான் ஒரு நிலைமை வந்து மனிதருக்கும் இல்ல மொத்த ஜீவராசி எல்லாருக்குமே விழுது. அதான் செத்து போதல் அப்படின்னு சொல்றது. அது ஆனா செத்து போதல் இல்ல, அது வந்து சத்து போதல். சத்து வந்து போயிடுது, நம்ம உடம்புல இருந்து அந்த பொருள் வந்து போயிடுது. அதனாலதான் அது சத்து போதல் அப்படின்னு சொல்றது அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறாரு. அனைவருக்கும் மாத்த நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். ஜீவசக்தியான வாயு தான் நமக்கு அன்னம் என்பதை பற்றி நேற்று நம்ம பார்த்தோம். அது பொதுவாக நம்ம உணவு இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருக்கலாம், குறிப்பிட்ட வாரங்கள் கூட சில பேருக்கு இருக்க முடியும். அதே சமயம் குடிக்க நீர் இல்லாமல் குறிப்பிட்ட நாட்கள் இருக்கலாம். ஆனால் நமக்கு அந்த ஜீவசக்தியான வாயு சுவாசம் இல்லாமல் நம்மளால வந்து ஒரு நிமிஷம் நேரம் கூட இருப்பது என்பது கடினமான விஷயம். அதான் அப்ப உண்மையான அன்னம் எதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாயு தான். அதுதான் நமக்கு அன்னம் என்பதை பற்றிலாம் நேற்றெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு இப்போ பிரேம்ஜி ஐயா சொன்ன மாதிரிதான், இந்த பெரியதாகிய இந்த உலகம் என்பது இந்த சிறியதாகிய இந்த மனதில் இருந்து எப்படி உருவானது, உலகத்துக்குள்ளதானே நம்ம இருக்கோம், நமக்குள்ளேருந்து தான் இந்த உலகம் உருவாயுதுன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது நமக்குள்ள. அது ஆனால் காணுகின்ற சராசரங்கள் என்பது எப்பயும் இருக்கிற மாதிரிதான் இருந்துட்டு இருக்கிறது. ஆனால் நம்மளுடைய அனுபவத்தை தான் இந்த இடத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு எப்போது இந்த உலகம் என்கின்ற ஒரு அனுபவம் உண்டாகிறது, எப்போது இந்த உலகம் நமக்குள் அது நசிகின்றது, இதைதான் நாம் எடுக்க வேண்டும். இதுதான் நம்ம அனுபவத்தில் உள்ள விஷயம். இதுதான் இப்ப இந்த உலகம் எப்போ உருவாச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணா அதுக்கு எவ்வளவு காலம் முன்னாடி நம்ம போக முடியும்? 5000 வருஷம் முன்னாடியோ, 10,000 வருஷம் முன்னாடியோ, பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஆராய்ச்சி போக முடியும்? இதெல்லாம் அனுபவத்துல இருக்கா? நம்மளுக்கு கிடையாது. எப்ப இந்த உலகம் அழிய போகிறது, அதுவும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் இருக்கிறதோ, எத்தனை பல ஆயிரம் கோடுகள் ஆண்டு இருக்கோ, அதுவும் நம்மளுக்கு தெரியாதது. இப்ப காணுகின்ற சராசரங்கள் என்பது உண்மையாகத்தான் இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம ஜீவனை நம்ம ஜெயிக்க வேண்டும் என்றால், அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால், நமக்கு அவரவர்களுக்கு அவரவர்களுடைய உலகம் எப்போது உண்டாகின்றது, எப்போது அது நமக்குள் நிலைத்து நிற்கின்றது, எப்போது அது காணாமல் போய்விடுகிறது, இதைதான் நம்மளுக்கு தினசரி ஏற்படக்கூடிய இந்த அனுபவம். இதைதான் நாம் இந்த இடத்துல எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப நம்ம நைட்டு தூங்க சொல்ல நமக்கு உலகம் இருக்கா? இல்ல. அப்ப நமக்குள்ள என்ன மாற்றம் நடக்கிறது? நாம் சுவாசிக்கக்கூடிய சுவாசம் என்பது மாறுதல் ஏற்படுகிறது. அதே நமக்கு எப்போ விழிக்க சொல்ல உலகம் உண்டாவதுன்னா, அப்ப நம்மளுடைய சுவாசம் என்பது வெளிமுகமாக அது பந்தப்படுகிறது. அதனாலதான் நமக்கு அந்த உலகம் என்கின்ற ஒரு அனுபவம். அப்ப இந்த மாயையான இந்த உலகத்தினுடைய இந்த அவஸ்தையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால், அது நமக்குள் உருவாகும் உலகத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். வெளி உலகத்தை நம்ம வெளியில பாக்குற உலகத்தை நம்மளால ஒன்னும் பண்ண முடியாதது, அது இருக்கதான் செய்யும். அது அப்ப நமக்குள் ஒவ்வொரு அவரவர்கள் அனுபவத்தில் உருவாகக்கூடிய அந்த உலகத்தை தான் நாம் சரி செய்ய வேண்டும். அதுதான் இந்த இடத்துல 14வது அத்தியாயத்துல சீடன் கேட்கிறாரு, இந்த மனம்தான் குருன்னு சொன்னீங்களே, அந்த மனம்தான் வட விருட்சம் சொல்றீங்களே, அந்த மனதாகிய அந்த வட விருட்சத்தின் மூலத்துலதான் தட்சிணாமூர்த்தி ஆகிய குரு இருக்கிறான்னு சொல்றீங்களே, எதுவும் சொன்னீங்களே, இத பற்றி எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு பார்க்க சொல்ல. பாத்தீங்கன்னா, மனம்தான் குரு, அந்த மனதாய் தான் அததான் வந்து மனதாகும் அந்த வட விருட்சம் என்றது. இதுதான் முன் அத்தியாயத்துல 13வது அத்தியாயத்துல இப்ப பிரேமையா சொன்னதை நம்ம பார்த்தோம். அதுக்குதான் உதாரணம் ஏற்கனவே போன அத்தியாயத்துல சொன்ன அதே உதாரணத்தை தான் இப்பயும் சொல்றாரு.
ஒரு பாத்திரத்தில் அக்னி இருந்து நெருப்பிட்டு அதுல புகை உற்பத்தியாகி வரும்போது அந்த பாத்திரத்துல வாயை நம்ம அடைச்சிட்டோம்னா அந்த பாத்திரத்துல புகை இருக்கும். அது உள்ளுக்குள்ளேயே இருக்கும், அது வெளியில வராதது. அதை நம்மளால பார்க்க முடியறது கிடையாது. அந்த புகை பாத்திரத்துல அடங்கி இருக்கும் போதுதான் புகையாக இருந்தது. அதே பாத்திரத்துல அந்த புகை வெளியில வியாபிச்சதுன்னா ஒரு ரூமுக்குள்ள வச்சுட்டு எல்லா கதவும் அடைச்சிட்டு அந்த பாத்திரத்தில் மூடி கேட்ட அந்த புகையை நம்ம அந்த கட்டை அவிழ்த்து விட்டோன்னா அந்த ரூம் ஃபுல்லா புகையாயிடுது. அந்த புகைக்குள்ளதான் அந்த இடத்துல பாத்திரம் இருக்கிறது. இதே மாதிரிதான் நம்மளுடைய மனம் நம்ம தூங்க சொல்ல நமக்குள்ளேயே அடங்கி இருக்கிறது, அது தெரியல நம்மளுக்கு. அதே மனம்தான் வெளியில வியாபிக்க சொல்ல உலகம் ஃபுல்லா நம்மளுக்கு தெரியுது. இந்த உலகத்துல நம்ம ஒரு பாகமாக நம்ம இதுல தெரிகிறோம். அந்த உலகத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. எப்படி ஒரு பாத்திரத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் புகை இருந்து அந்த புகை வெளிப்படும் போது அந்த ரூம்ல புகைக்குள்ள ரூமுக்குள்ள அந்த புகைக்குள்ள அந்த பாத்திரம் இருக்கிற மாதிரி அப்படியே ரிவேர்ஸ் ஆயிடுச்சோ, அதே மாதிரிதான் நமக்குள் இருக்கின்ற நம்மால் தான் அவரவர்கள் அனுபவத்தில் உருவாக்கப்பட்ட இந்த உலகம்தான். ஆனால் அந்த உலகத்துக்குள்ள நம்ம இருக்கிற மாதிரி ஒரு மாயையான ஒரு பிம்பம் நமக்குள்ள அது உருவாவதே இல்லது. இந்த பிரகாரம் தான் நம்முடைய மனமானது உள்ளில் அடங்கி இருக்கும் போது புகை போல வெளியுள்ளில் வியாபித்த போதும் ஒரே மனதாக தான் இருக்கிறது. அப்ப அந்த பாத்திரத்துக்குள்ள இருந்த புகையும் ஒண்ணுதான், அதே புகைதான். அப்புறம் அந்த ரூம் ஃபுல்லா அது வியாபித்ததும் அதே புகைதான். ரெண்டு புகையும் எந்த வித்தியாசம் கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த பிரகாரம் தான் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அடங்கிய மனமும் சரி, அந்த வெளியில வியாபித்த மனமும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். இதே பிரகாரம் தான் ஒரே மனம் தான், ரெண்டு மனமும் ஒரே மகையன்தான். அந்த மனமா ரெண்டு கிடையாது, இதே பிரகாரம் தான் அடங்கி இருக்கின்ற அந்த மனதுக்காக குரு என்று சொல்லுவது, அதுதான் வட விருட்சம் என்று சொல்லுவது. அதுதான் அந்த வளர்ந்த அந்த அதைதான் காணுகின்ற உலகமாகிய சம்சார விருட்சம் என்று சொல்றது. அந்த மனம் இப்ப சொன்ன சம்சார விருத்தத்துடைய அந்த விருட்சத்துடைய மூலத்தில் தெற்கு முகமாக இருக்கிறது. நமக்குள் எங்க அந்த உலகம் உருவாகுது, நம்மளுடைய அனுபவத்துல நம்மளோட உடம்பினுடைய எந்த பாட்டுல அது உருவாகுது, மனம் எங்கிருந்து அது வெளியில வியாபிக்கின்றது, அதுதான் அதனுடைய மனதினுடைய அது மூலம். அதுதான் அந்த இடத்துல தான் சம்சார விருட்சத்துடைய மூலத்தின் தெற்கு முகமாக இருக்கிறது நமக்குள்ள. அது வடக்கு மேல் பாகத்துல தெற்கு முகமாக இருக்கிறது. அதுக்குதான் தட்சிணாமூர்த்தி ஆகிய குருன்னு அதுக்குதான் சொல்றதுக்கு காரணம். அப்ப ஏற்கனவே நீங்க புருவ மத்தியத்தில் தான் இருதயத்தில் தான் குரு இருக்குன்னு சொன்னீங்களே, இப்போ சம்சார விஷயத்தினுடைய மூலத்துல தெற்கு முகமாக இருக்கிறதுன்னு சொல்றீங்களே, இத பத்தி கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. அப்ப தெற்கு அப்படின்னா எதை நீங்க சொல்றீங்கன்னா, புது உலகத்துல நம்ம கிழக்க பார்த்து நின்னா நம்மளுடைய வலது பக்கம் தெற்கு முகமாக வரும் திசைகள்ல பாத்தீங்கன்னா. அப்ப கிழக்கு என்பது எதுனா சூரியன் உதிக்கக்கூடிய பக்கம் அது. ஆனா இது வெளி உலகத்தில் நடக்கின்ற இது செயல்கள் இது. இதெல்லாம் தப்பு. இது நீ பிறக்கவே இல்லைன்னா உனக்கு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்பது உனக்கு இருக்குமா? இருக்காது. இது அப்ப எப்ப உனக்குள்ள அது உண்டாச்சு? நம்ம பிறந்த ஒன்னதானே நமக்கு அறிவு உண்டாது, அதுக்கு அப்புறம் தானே இந்த திசைகள் என்பது நமக்குள்ள அது தெரியுது. அப்ப நம்ம பிறக்கலன்னா நம்மளுக்கு எதுவுமே கிடையாது, திசைகள் என்பதே கிடையாது. அப்போ உருவம்னு ஒண்ணு இல்லைன்னா அதுக்கு ஆதி அந்தம் என்றோ வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு இந்த மாதிரி திசைகள் என்பது நிலை இருக்குமா? உருவம்னு ஒண்ணு இல்லாததுக்கு அப்ப எதுவுமே கிடையாததுக்கு. அது எப்ப அதுக்கு உண்டாயிடுச்சு? அப்ப நான் என்கின்ற ஒரு நிலைமை, ஒரு அகங்காரம் உண்டாகும் போதுதான்
ஒரு உருவமும் உருவாச்சு, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்ற திசைகளை உண்டாச்சுது. அப்ப நம்ம தூங்க சொல்ல அதெல்லாம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அப்ப நான் என்ற நிலைமை எப்ப உண்டாச்சு? நம்ம தூக்க விழிச்சும் போதுதான் நமக்கு நான் என்கின்ற அந்த நிலைமையே உண்டாகுது. ஏன்னா ஜீவசக்தியான வாய்வு அப்பதான் வெளிமுகமாக அது பந்தப்படுகிறது. முக்குணங்கள் அற்ற நிலைமையில் இருக்கக்கூடிய அடங்கிய மனமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாயுவானது அது வெளியில பந்தப்படும் போதுதான் நான் எனும் அகங்காரமே அந்த இடத்துல உருவாகுது. அப்பதான் நம்மளுக்கு வந்து கிழக்கு மேற்கு தெற்குன்றது ஒரு நிலையை நம்மளுக்கு உருவாகுது. அப்போ நமக்கு உண்மையான கிழக்கு மேற்கு எதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் படிக்க சொல்லலாம், ஒரு மேப் பார்த்திருப்போம், உலக மேப் எல்லாம் பார்த்திருப்போம். அதுல பாத்தீங்கன்னா மேல் பாகமாக இருக்கக்கூடியது அது வடக்கு பாகம் சொல்லுது, தலைபாகம் மேல் பாகம் சொல்லுது, அடிபாகம் வந்து தெற்குன்னு சொல்லுது. அப்ப அதே மாதிரிதான் நம்மளுடைய மேல் பாகம் எதுன்னு பாத்தீங்கன்னா சிரசா இருக்கின்ற மேல் பாகம், அதுதான் இருக்கிறதுல உயர்ந்த பாகம். அந்த சிரசில் தான் ஆகாசம் இருக்கிறது நம்ம பார்த்திருக்கோம். அதுலதான் பிராணனாகிய சூரியன் இருக்குன்னு பார்த்திருக்கோம். அப்ப நமக்கு எது வடக்கு? நம்மளுடைய சிரசா இருக்கிற அந்த மேல் பாகம் தான். அப்ப அதுதான் நமக்கு வந்து உயர்ந்த பாகம். அந்த உயர்ந்த பாகத்தில் தான், அந்த சிரசுல தான், அந்த புருவ மத்தியத்தில் தான் அந்த மனதாகிய அந்த குரு அடிபாகமாகிய தெற்கே கீழ்முகமாக இருக்கிறது. அப்ப அந்த சிரசுல அந்த புருவ மத்தியத்தில் தான் அந்த மனமாகிய அந்த குருவானது குருவாகுது அடிபாகமாக கீழ்முகமாக இருக்கிறது. கீழ் நோக்கி அது திசை, அது வடக்கு பாகத்தான் இருக்கு, பட் தெற்கை நோக்கி இருக்கிறது. இதனால் தான் குருவுக்கு தட்சிணாமூர்த்தி என்று சொல்ல காரணம். இப்ப பொதுவாக உலகத்திலோட பார்க்கலாம், சிவன் கோவில்கள்ல தட்சிணாமூர்த்தி என்ற ஒரு உருவம் வந்து தெற்கு முகமாக பார்த்து தான் இருக்கும் உங்களுக்கு. இப்ப இததான் ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு உணர்த்துவதற்காக அந்த மாதிரி சிலை வடிவத்துல உருவ வடிவத்துல கோவில்கள்ல வைத்திருக்கிறார்கள், இதை நினைவுபடுத்துவதற்காகத்தான். அப்ப எனக்கு வடக்கு தெற்கு இது என்னது என்று எனக்கு புரிஞ்சிச்சு. அப்ப கிழக்கு மேற்கு அது எதுன்னு எனக்கு தெரிவிக்கிறது ஒரு சிஷியன் கேட்க சொல்லோ. அப்ப கிழக்கு என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா பூர்வ பாகம். பூர்வம் என்றால் பாத்தீங்கன்னா முன்பு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பொருள் அது. அப்ப முன்புன்னா ஏதோ ஒரு பொருள் இருக்கவே தானே நம்மளுக்கு ஒரு முன்பு, முன்னாடி, பின்னாடி, மேல, கீழே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பொருள் எதுவோ ஒண்ணு இல்லைன்னா அதுக்கு முன்பாகன்னு ஏதாவது ஒண்ணு இருக்குமா? உருவம் இல்லாததுக்கு இருக்காது, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ எதுவோ ஒண்ணு ஐடென்டிஃபை முன்புன்னு ஒண்ணு சொல்லறதுக்கு ஏதோ ஒண்ணு இது முற்பகுதி அப்படின்னு சொல்றதுக்கு வேணும், ஏதோ ஒரு பொருள் வேணும், ஏதோ ஒரு வஸ்து வேணும். அப்ப அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த நம்ம அந்த வஸ்து எது? நம்ம டெய்லி பார்க்கிற வஸ்து எது? நம்ம தினசரி வீட்டிருக்கிறோம் என்று நம்ம சொல்லக்கூடிய அந்த நிலையில வஸ்து எது? இந்த உலகம் தான் நமக்கு முன்னாடி இருக்கிறது. இது இந்த உலகம்னு ஒண்ணு இருக்கே, நமக்கு அதுதான் முன்பாகம். நம்மளுடைய அந்த நம்மளுடைய தனிப்பட்ட அனுபவத்துல நமக்குன்னு ஒரு வெளியில இருக்கிற அந்த உலகம் தான் நமக்கு முன்பாகம். அப்ப அதுக்குதான் இந்த உலகத்தினுடைய முன்புக்கு தான் நாம் பூர்வம் என்று சொல்வது. அதுதான் நமக்கு வந்து உற்பத்தி ஸ்தானம். அப்ப அந்த உலகம் நமக்குள்ளது எங்கிருந்து உண்டாச்சது? அது நம்மிலிருந்து தான் அது உண்டாச்சு. நம்மளுடைய தனிப்பட்ட அனுபவத்துல நம்மளுடைய உலகம் என்பது அது நம்மிலிருந்து தானே அது உண்டாச்சது. அதன் மூலமாகத்தானே நம்ம இந்த உலகத்தை பார்க்கிறோம். அப்ப நமக்குள்ள அது எங்க இருந்தது உண்டாச்சு? நம்மளுடைய அந்த சிரசுன்ற ஒரு பகுதியில் தான் அது உண்டாச்சு. அப்ப நமக்கு சிரசிலிருந்து அது உண்டானதால நம்ம எப்பவுமே அந்த உலகத்தை நம்மளால பார்க்க முடியுதானே? முடியறது இல்லை. அப்ப எந்த டைம் பார்க்க முடியறது இல்லை நம்மளால பார்த்தா? நம்ம தூங்க சொல்ல அதை பார்க்கறது முடியறது இல்லை. அப்ப என்ன ஆச்சு?
அந்த டைம் என்னாச்சு? தூங்குற டைம்ல. அப்ப அந்த உலகமானது நமக்குள்ளேயே அப்ப மனமானது வெளியில வியாபிக்கல. அதால உலகம் இல்ல. அப்ப அந்த உலகமானது நமக்குள்ளேயே அந்த டைம்ல அடங்கி இருந்தது. அது நமக்குள்ள அடங்கத்துக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள அந்த ஜீவன் அவரவருடைய ஜீவன் நம்மில் அடங்கி இருந்ததால். அப்ப எப்ப நமக்கு உலகம் உண்டாகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த தூக்கம் விழிக்க சொல்லதான் நமக்கு அந்த உலகம் உருவாகுது. அந்த உலகம் எங்கிருந்து உண்டாகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவரவர்களுடைய அந்த ஜீவன்ல இருந்து தான் அவரவர்களுக்கு அந்த உலகம் என்பது உண்டாகுது. அது எப்படி உண்டாகுதுன்னு பார்த்தா, நம்ம தூக்கம் விழித்து நம்ம ஜீவன் நம்ம உள்ளிலும் வெளியிலும், அப்ப நம்மளுடைய சுவாசமானது உள்ள வெளியில அந்த மாதிரி நடனம் கதாகதம், அதாவது நடனம் ஆடி கொண்டிருக்கும் போதுதான் உள்ள வெளியில. அப்ப அந்த ஜீவன் எந்த மார்க்கமாய் நமக்குள்ள அது நடனம் செய்கிறது? அது மூக்கினுடைய துவாரத்தின் வழியாகத்தான் அது உள்ள போறது, வெளியில வருது, உள்ள போகுது, வெளியில வருது. அப்ப நம்ம தூங்க சொல்ல நமக்கு எந்த மார்க்கமாக அந்த கதாகதம் நமக்குள்ள நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அண்ணாக்கினுடைய உள்ளாக்கினுடைய மேலே போகின்ற 2 துவாரங்கள் கூடிய அந்த வழி மூலமாகத்தான் மேலே கீழே அது நடனம் ஆடிட்டு இருக்கிறது. அப்ப தூக்கம் விழிக்க சொல்ல வெளியில் வருகிறது. நம்ம ஆழ்நிலை தூக்கத்துல இருக்க சொல்ல நம்மளுக்கு அந்த உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை கிடையாதது. அந்த டைம்ல நமக்கு அந்த சமீரணன் கதி என்பது நமக்குள்ள அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எப்ப அந்த கதியை விட்டுட்டு வெளியில வரமோ அப்பதான் நமக்கு அந்த உலகம் என்கின்ற ஒரு நிலைமை, ஒரு அவஸ்தை என்பது நமக்குள்ள அவரவர்களுக்கு தனிப்பட்ட அனுபவமாக வருகிறது. அப்ப நம்ம தூக்கம் விழிச்ச போது எந்த இடத்திலிருந்து அந்த ஜீவன் உள்ள வெளியில போயிட்டு வருது அப்படின்னு பார்த்தா, அந்த மூக்கினுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய சுழுமுனையிலிருந்து, அப்ப அந்த சுழுமுனை ஆகின அந்த சுழுமுனையிலிருந்து அதன் மூலமாகத்தான், அதுதான் மெயின் பாயிண்ட். உங்களுக்கு உள்ள போறதுக்கும் முதல் பாயிண்ட் தான், வெளியில போறதுக்கும் முதல் பாயிண்ட் அதுதான். அதுதான் மைய புள்ளி. அது அதன் வழியாகத்தான் உள்ள வெளியில ஜீவசக்தியான வாயு போயிட்டு வந்துட்டு இருக்குது. அப்ப அதே சுடுமுனையிலிருந்துதான் அந்த கதாகதம் செய்து கொண்ட ஜீவன் வெளியுள் போய் தீர்ந்தால், வெளியில உள்ள போயிட்டு கட்சியில அந்த சக்தியான வாயு காலி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? கட்சியில் நம்ம பிணமாயிரும். அந்த பிணத்துக்கு உலகம்னு ஒண்ணு இருக்குதான்னா கிடையாது. அப்போ 2 விதத்துல நம்மளுக்கு உலகம் என்கின்ற அவஸ்தை கிடையாது. ஒண்ணு, அந்த மனமானது உள்ளுக்குள்ளேயே அடங்கி இருந்ததுன்னா, அந்த ஜீவசக்தியானது வெளியில் வியாபிக்காமல் உள்ளுக்குள்ளேயே இருந்ததுன்னா நமக்கு உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை இல்லை. அதே சமயம் நம்மளை விட்டு அந்த ஜீவசக்தியான வாயு முழுவதுமாக தீர்ந்து போயிட்டு மொத்தமாக வெளியில போயிடுச்சுனாலும் உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை இல்லை. ஒண்ணு நம்ம செத்து போனாலும் உலகம் என்கின்ற அவஸ்தை இல்லை. நம்ம ஆழ்நிலை தூக்கத்துல இருக்கும் போது உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை இல்லை. நம்ம தியானத்துல நிஷ்டையில இருக்கும் போதும், முழுமையாக அந்த சமீரணன் கதியில இருக்கும் போதும் சிறிது தியானத்துல முழுமையாக ஜீவசக்தியான வாய்வை வெளியில விடாம அது உற்பத்தி ஸ்தானத்திலே நிலைநிறுத்தும் போதும் நமக்கு உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை நமக்குள்ள அவரவர்களுக்கு கிடையாதது. எப்போ அந்த ஜீவசக்தியான வாயு அந்த புருவ மத்தியமாக அந்த சுழுமுனையினுடைய வழியாக உள்ள வெளியில மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கிறதோ, அது வரைக்கும் தான் நமக்கு அந்த உலகம் என்கின்ற இந்த மாயா சமுத்திரம் என்கின்ற இதை முதல்ல கேட்கல ஞானபிதா சொல்லி ஒரு சீடன் கேட்க சொல்ல, இந்த மாயா சமுத்திரத்தில் அலைந்து கஷ்டப்பட்டு திரிந்து கொண்டிருக்கின்ற எனக்கு இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு நல்ல மார்க்கத்தை காண்பித்து கொடுக்கும்படிதான் கேட்டிருக்கிறாரு. அததான் இந்த இடத்துல ஞானபிதா இந்த இடத்துல கொஞ்சம் தெளிவுபடுத்துறாரு. இப்போ ஒரு ஜீவன் அந்த உள்ள வெளியில அந்த கதாகதம் செய்வதால தான், அப்ப ஜீவன் வெளியில் உள்ளுக்கு எவ்வளவு நீளத்துக்கு கதாகதம் செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, மூக்கினுடைய உற்பத்தி ஸ்தானம் முதல் அதன் நுனி வரையில், அப்ப சுழுமுனையான அந்த மேல் பாகமாகிய அந்த உற்பத்தி ஸ்தானத்திலிருந்து அது நம்மளுடைய மூக்கினுடைய அடிபாகம் வரை அதுக்குள்ள நம்மளுக்குள்ள அந்த கதாகதம் செய்வதால் தான்
நமக்குள்ள நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை நமக்குள்ள உருவாகுது. அந்த மூக்கின் நுனியில ஜீவன் இல்லைன்னா முழுவதுமாக அந்த நுனி வெளியில போயிடுச்சுன்னா நமக்கு உலகம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா ஜீவனே இல்ல, மூக்கு வழியாக முழுசா வெளியில போயிடுச்சு. அப்ப நம்ம என்ன ஆகுறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பிணம் ஆகிறோம். அப்ப பிணமாச்சுன்னா என்ன ஆகுது, நமக்குள்ள ஜீவன் இல்ல. அப்ப ஜீவன் இருக்கும் எல்லா சமயத்திலும். உலகம் உண்டானா அப்பயும் கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஜீவன் உற்பத்தி ஸ்தானமாகிய சுழுமுனையில் அடங்கியதால். நம்ம தூங்க சொல்ல அந்த மனமானது அது உற்பத்தி ஸ்தானத்திலே ஒடுங்கிறதால அப்பயே நமக்கு அந்த உலகம் என்கின்ற நிலைமை கிடையாதது. அப்போ அதுக்குதான் ஞானபிதா இந்த இடத்துல இன்னும் ரொம்ப உலகம் என்கின்ற அவஸ்தை எப்பதான் உருவாகுது நமக்குள்ளன்னு பாத்தீங்கன்னா அதான் அதை அளவிட்டு சொல்கிறார். இந்த காணுகின்ற இந்த உலகத்தினுடைய அளவை ஒரு அரசனால கூட அளவிட்டு சொல்ல முடியாதது. இத நம்ம அளந்து காண்பிக்கிறோம். இந்த உலகம் ஒரு அங்குஷ்டம், அதாவது ஒரு கையினுடைய அவரவர்களுடைய விரலினுடைய பெருவிரல் நீளம் மாத்திரம்தான் நீளம் முடியாது அளந்து பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரவருடைய கட்டை விரல் நீளம் அளவுதான் அவருடைய மூக்கினுடைய லென்த் இருக்கும். அதனுடைய நீளம் என்பது அவரவர்களுக்கு அவ்வளவு லென்த் தான் இருக்கும். அவருடைய கட்டை விரலுடைய லென்த் அளவு தான் இருக்கும் அது. அப்போ அவரவருடைய தனிப்பட்ட அனுபவத்துல அந்த உலகத்தினுடைய நிலை எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம்ன்ற மாதிரி உலகத்தினுடைய அளவுகோல் எவ்வளவு பருமன் அப்படின்ற மாதிரி அந்த உலகத்தினுடைய அளவுகோல் என்பது அவரவர்களுடைய கட்டை விரல் அளவுதான் அவரவருடைய உலகம். இப்ப எவ்வளவு சிம்பிளா பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவினுடைய ஒரு பூமியினுடைய உருண்டை அதனுடைய சுற்றளவு எவ்வளவு பெருசு இருக்கு. அதையும் தாண்டி எவ்வளவோ கிரகங்கள் இருக்கிறது. அதையும் தாண்டி எத்தனையோ சூரிய மண்டலங்கள் இருக்கிறது. எல்லாமே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையுமே நமக்கு இந்த அவஸ்தைகள் என்பது அவரவர்கள் அனுபவத்துல எப்போ உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா அவரவருடைய ஜீவசக்தியான வாய்வு அந்த சுருமுனையிலிருந்து மூக்கினுடைய துவாரத்தினுடைய அங்கிருந்து மூக்கினுடைய அடிபாகம் வரை அந்த அந்த சுவாசம் அதுக்குள்ள அந்த கதாகரம் செய்வதால் மட்டும்தான் அவரவர்களுக்கு இந்த மாதிரி வெளி உலகம் என்பது அனுபவமாகுது. அப்ப அததான் ஞானபிதா ரொம்ப சிம்பிளா அவரவருடைய கட்டை விரல் அளவுதான் இந்த உலகத்தினுடைய அளவு. இது வரைக்கும் இந்த மாதிரி இந்த உலகத்தை அளந்து சொன்னது யாருமே கிடையாது. ஞானபிதா தான் இந்த இடத்துல தெளிவாக ஒரு பகிர்முகமாக இதை வெளிப்படுத்தி இருக்கிறது. இப்போ அதுதான் ஞானபிதா. இதுதான் நம்மளுடைய அனுபவம். இதே 3வது அத்தியாயத்துல சொல்லிட்டாரு. ஒருத்தர் பிறவி இருக்குதா, அடுத்த பிறவி இருக்கிறதா, இதெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணாலும் தெரியாது. இந்த பூமி எப்போ உற்பத்தி ஆனது, இந்த உலகம் என்பது எப்போ உற்பத்தி ஆச்சு, எப்போ அதுக்கு ஆயுள் காலம் எவ்வளவு, இந்த உலகத்தினுடைய ஆயுள் காலம், இதெல்லாம் நம்மளுடைய அனுபவத்தில் இல்லாத விஷயங்கள். இத பற்றி எவ்வளவு பேசினாலும் ஒரு பயணம் கிடையாது. அதுக்குதான் ஞானபிதா நம்ம அனுபவத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் நம்ம முழுமையாக அதை தான் நம்பணும். அதை தான் நம்ம அதுக்கான நிலையை தான் நம்ம தெளிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதைதான் ஞானபிதா சொல்றாரு. அப்ப இந்த உலகம் அளவு எதுன்னு பாத்தீங்கன்னா அவரவருடைய கட்டை விரல் அங்குஷ்ட மாத்திரம்தான், கட்டை விரல் தான் நீளமாகிறது. இதுக்குதான் அந்த மாதிரி அந்த மூக்குக்கு மேலும் கீழும் உலகம் என்பது கிடையாது. அப்போ சுழுமுனைக்கு ஜீவசக்தியான வாயு போயிடுச்சுனாலும் அவருடைய வாயில பிரம்மாண்டத்துல போய் ஒடுங்கிச்சுனாலும் உலகம் என்ற அனுபவம் கிடையாது. அப்ப மூக்க விட்டு அந்த முழுவதுமாக ஜீவசக்தியான வாயு வெளியில போயிடுச்சுனாலும் இந்த இயற்கை பிரகிருதி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த மூக்கினுடைய இதுலதான் அந்த ஜீவசக்தியான வாயு கதாகதம் செய்யும் போது மட்டும்தான் இந்த உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை. அந்த டைம் தான் இயற்கை நம்மளுக்கு உருவாகுது. அதுதான் அந்த பிரகிருத்தின்னு சொல்லுது. அதுதான் அந்த சிவசக்தி. அதுதான் கட்டை விரல் நீளமுள்ள மூக்கு துவாரத்தின் கூடி அந்த மேலும் கீழும் கதாகதம் செய்யும் போது மட்டும்தான் நமக்கு உலகம் உண்டாகிறது. அதுதான் இந்த உலகம்ன்றது. இப்படிதான் இந்த உலகத்தினுடைய உற்பத்தி ஸ்தானம். அதுதான் கிழக்கு. இப்ப திசைகளை பத்தி சொல்ல அதுதான் கிழக்குன்றாரு. நம்ம முன்பாகம் எப்ப நமக்கு அது சுடுமணியில இருந்தாலும் உற்பத்தி ஆகுது உலகம்.
அப்ப அந்த உற்பத்தி ஸ்தானத்தில் பிராணனாகிய சூரியன் அடங்கி இருக்கும் போதுதான் சூரிய உதயம். அப்ப வெளியில பார்க்கிற சூரிய உதயம் எல்லாம் உண்மையான சூரிய உதயம் கிடையாது. அது மாயையில் ஏற்படக்கூடிய உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தையில் ஏற்படக்கூடிய அது சூரிய உதயம். அது உண்மையான சூரிய உதயம் அவரவர்களுக்கு எது? பிராணனாகிய சூரியன் எப்ப அவரவர்களுக்குள்ள அது பிரகாசிக்க ஆரம்பிக்கன்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாயு அது நமக்குள்ளேயே அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துல அடங்கியிருக்கும் போதுதான் நமக்கு உண்மையான சூரிய உதயம். அதை கொண்டுதான் நம்ம கிழக்கில் சூரியன் உதிக்கிறது என்று சொல்வதற்கான காரணம். அப்ப வடக்கு சொல்லியாச்சு, கிழக்கு சொல்லியாச்சு. இந்த இடத்துல அந்த சூரியனும் அது தெற்கொன்றும் சொல்லியாச்சு. அது கீழ்முகமாக ஜீவசக்தியான வாயு பந்தப்படுவதுதான் அது தெற்கு நோக்கி போகிறது. அது தெற்கு திசை. அதுதான் ஞானப்பிதா சொல்லிட்டாரு. இப்போ சூரியன் கிழக்கிலிருந்து உதிக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். அது அடிப்படையில நமக்குள்ள அந்த ஜீவசக்தியான வாயு நமக்குள்ளேயே அது அந்த உற்பத்தி சார்ந்த நிலை நிறுத்ததான் சூரிய உதயம் சொல்லுது. அப்ப சூரியன் அஸ்தமித்த போது அந்த மாதிரி நமக்கு இருட்டாயிடுது. ஆனா சூரியன் உதயமாக சொல்ல பிரகாசமாகுது. இது வெளி உலகத்திலேயே நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரிதான் நமக்குள்ளேயே ஒரு சூரியன் உதிக்கிறது. நமக்குள்ளேயே அதே சூரியன் அஸ்தமிக்கும் போது நமக்குள்ளேயே அது பகல் இரவாக அது மாறுகிறது. அப்போ சூரியன் அஸ்தமிக்கிறது மேற்கு என்று சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, சூரியன் அஸ்தமிக்கும் போது இருட்டாகுது. அப்ப இருட்டாவதற்கு காரணம் வெளிச்சம் இல்லாததால. அப்ப எந்த இடத்திலிருந்து வெளிச்சம் உண்டாவதோ அதே இடத்தில் வெளிச்சம் இல்லாது வருகின்ற சமயத்துக்கு தான் அஸ்தமனம் என்று சொல்லுவது. இப்ப உலகத்துல கூட நீங்க பார்க்கலாம், சூரியனானது கிழக்குல உதிக்குதுன்னு சொல்றோம், மேற்குல மறையுதுன்னு சொல்றோம். ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா சூரியன் அதே இடத்துல தான் இருக்கிறது. பூமி அது தன்னைத்தானே 180 டிகிரி சுத்துறதால நம்மளுக்கு மேற்கு பக்கமா சூரியன் வந்துட்ட மாதிரியும், சூரியன் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பயணம் செய்யற மாதிரி ஒரு மாயையான தோட்டம் தான் நமக்கு வெளி உலகத்திலோட ஏற்படுது. ஆனா உண்மையில் சூரியன் அதே இடத்துல தான் இருக்கிறது. அதே மாதிரிதான் நமக்குள்ளேயும் சரியுது. அந்த பிராணனாகிய சூரியன் அது உற்பத்தி ஸ்தானத்திலேயே அது அசையாமல் அது நிலை நிற்கும் போது நமக்குள்ள அது சூரியன் உதிக்கின்றது. எப்ப அதுல இருந்து அசைஞ்சது வெளியில போக வியாபிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு அது அஸ்தமனம் ஆகி விடுகிறது. அதுதான் மாயை என்பென்று சொல்லுவது. அப்போ கிழக்கே உதித்து மேற்கே அஸ்தமித்து கண்டு வரி நம்ம வெளி உலகத்திலே பார்த்துட்டு தானே வரும். அதே மாதிரிதான் நமக்குள்ள இருக்கிற சூரியனும் அதே மாதிரிதான். ஆகாசம் இருந்து சூரியன் உதிக்கிறதை நம்ம டெய்லி பார்க்க முடியுதான்னா, ஆனா அது உதிச்சு மேல வந்ததை நம்ம பார்க்கணும். அப்போ சூரியன் உதிக்கிறத நம்மளால பார்க்க முடியறது இல்ல. ஆனா உதிச்சு மேல வர சொல்ல நம்ம இயல்பா நம்ம பார்க்கறது அதே மாதிரிதான். அந்த சூரியன் உதிச்சுதுன்னா நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அது பகல்னு சொல்றது. பகல் என்பதற்கு அதுக்கான ஐடென்டிபிகேஷன் எதுன்னா அந்த இடத்துல பிரகாசம் உண்டாவது. பகல் நேர வெளிச்சத்துல நம்ம எல்லா பொருளையும் அந்த டைம்ல நம்ம பார்க்க முடியுது, பிரகாசம் உண்டாவது. அதெல்லாம் பகல்னு சொல்றோம். அப்ப இப்ப நமக்குள்ள அந்த பிரகாசம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இருக்கு. அப்ப பிரகாசம் நமக்குள்ள இருக்கு அப்படின்னு சீடன் சொல்றாரு. அப்போ ஒரு வீட்டுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்றும் சாமான்கள் அந்த வீட்டுக்குள்ள எங்கெங்கெல்லாம் இருக்குது என்றும் அந்த இடத்த நம்மளால சொல்ல முடியுமான்னா, அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தாலும் சொல்ல முடியும். வீட்டு வெளியில இருந்து வீட்டுக்குள்ள யார் யார் இருக்காங்க, எந்தெந்த பொருட்கள் வீட்டுக்குள்ள எந்தெந்த இருக்குன்னு சொல்ல முடியுமான்னா நம்மளால முடியறது கிடையாது. அப்ப ஏன் நம்மளால சொல்ல முடியல? உனக்குதான் பிரகாசம் இருக்குதுன்னு சொல்றையே, ஏன் அதனால சொல்ல முடியல? அப்ப வீட்டினுடைய சுவர் நம்மளுக்கு தடையா இருக்குது உள்ள போய் பார்க்கறதுக்கு. அதான் சீடன் சொல்றாரு. ஆனா உண்மையில ஞானப்பிதா இந்த இடத்துல என்ன சொல்றான்னா, பிரகாசத்திற்கு மற்றொன்றினால் தடை உண்டாகிறது கிடையாது. அதனால நமக்கு பிரகாசிக்கிறது இல்லை. அப்ப உண்மையில பாத்தீங்கன்னா
அந்த காலத்துல ஞானிகள்லாம் சரியது வெளியில வியாபித்துதான் உலகத்தினுடைய நிலைமைகளை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது இல்ல, தனக்குள்ளுக்குள்ளேயே ஞான திசையில கண்டுபிடிச்சாங்கன்னு நம்ம சொல்றோம்ல. அப்ப தனக்குள்ளேயே அந்த உலகம் என்கின்ற அந்த மனம் அந்த வெளியில வியாபிக்க விடாம தனக்குள்ளேயே அந்த மனதை அசையாமல் அந்த பிராணனை நிலைநிறுத்தும் போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அப்ப இருந்த இடத்திலிருந்தே ஒவ்வொரு பிளானட், எத்தனை கிரகங்கள் இந்த உலகத்துல இருக்கு, எத்தனை சூரிய மண்டலங்கள் இருக்கிறது, எல்லாத்துடைய இதுக்களும் இப்ப சூரியன் பூமி எத்தினால சுத்துது, தன்னைத்தானே பூமி சூரியனை சுத்துறது, பூமி தன்னைத்தானே எத்தனை நாள்ல சுத்திக்கிறது, மத்தபடி அந்த எத்தனையோ பிளானட், வீனஸ், ஜூபிட்டரு, சாட்டனு, இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு பிளானட்டுடைய அது துல்லியமான நிலை, எத்தனை காலம் அந்த சூரியன் சுற்றுவது காலம், தன்னைத்தானே எத்தனை காலம் சுற்றி கொள்வதற்கு, அமாவாசை, பௌர்ணமி, எல்லாமே அங்க போய் பார்க்கல, தனக்குள்ள இருந்தே தெரிஞ்சுக்கினாங்க. அது எப்படி? அவரவர்களுக்குள்ளேயே அந்த பிராணனாகிய சூரியனை தனக்குள்ளேயே அவர்கள் நிலைநிறுத்தினார்கள். ஜீவசக்தியான வாயுவை வெளியில வியாபிக்க விடாமல் தனக்குள்ளேயே அவள் நிலை நிறுத்தினார்கள். அப்படி நிலை நிறுத்தும் போது தனக்குள்ளேயே எல்லாமே தெரிந்துவிடும். அப்படி நிலை நிறுத்த தெரியாதவர்கள் தான் அப்ப வெளியில செவ்வாய் கிரகத்துக்கு அது ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு சேட்டலைட் அனுப்புறாங்க, அதன் மூலம் தெரிஞ்சுறாங்க. அப்ப கூட முழுமையான விவரங்கள் நமக்கு தெரியறது இல்லைல்ல. அப்ப வெளிமுகமாக நம்ம பயணப்படும் போது தெரிஞ்சுக்கணும், பல விஷயங்களை நம்ம முயற்சிக்கும் போது நம்மளால அதை முழுமையாக தெரிந்து கொள்வது முடியாதது. ஆனால் தனக்குள்ளேயே அந்த பிராணனை அசையாமல் நிலைநிறுத்தும் போதுதான் முழுமையாக அந்த உலகத்தில் சொல்லக்கூடிய அறிவு என்பதை முழுமையாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். அறிவாகி அந்த பிராணசக்தியான ஜீவசக்தியான வாய்வை நமக்குள்ள நிலைநிறுத்தும் போது தான் அறிய வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் நம்மளால அறிய முடியும். அதுக்குதான் பொதுவாகவே நம்மளுக்கு நல்ல நாலேஜ் வேணும்ன்றதுக்காக, நல்ல அறிவு வளர்ச்சி வேணும், நாலேஜ் வேணுக்க பலமுகமாக தகவல்களை 5 புலன்கள் வழியாக பல விதமான இன்ஃபர்மேஷன்ல தெரிஞ்சுக்கிறது, பல புக்ல படிக்கிறது, இதெல்லாம் விட சரியது நாம் மனதை ஒரு புள்ளியில் குவிக்கக்கூடிய அந்த மனம் தன்னுடைய உற்பத்தியான அந்த இடத்திலேயே அதை குவிக்கக்கூடிய அசையாமல் நிலைநிறுத்தக்கூடிய இந்த ஒரு திறமையை வளர்த்து கொண்டால் போதும். அது உலகத்தில் சொல்லக்கூடிய அனைத்து அறிவு என்று உலகத்தில் சொல்லக்கூடிய அறிய வேண்டிய விஷயங்களை அனைத்துமே இருந்த இடத்திலேயே அறிந்து கொள்ளலாம். அதுக்குதான் இந்த இடத்துல அந்த பிரகாசத்துக்கு யாதொன்றினாலும் அது தடை ஏற்படுவதில்லை. அது நமக்குள்ளேயே அது பிரகாசிக்க செய்யும் போதுதான் அது முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா வெளிமுகமாக இவ்வளவு பந்தப்பட்டு பயணப்பட்டு முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியாம அந்த நிலைமைக்கு நம்ம ஆளாக்கப்படுகின்றோம். அதுக்குதான் இந்த இடத்துல ஞானபிதா அந்த பிரகாசத்துக்கு உண்டாயிடுச்சுன்னா அதுதான் நமக்கு உண்மையான பகல். அங்க உள்ள இருந்துகிட்டே அனைத்தையுமே நம்ம தெரிந்து கொள்ளலாம் என்ற முறையில தான் இந்த இடத்துல தெளிவுபடுத்துறாரு. அப்ப பொதுவா அந்த பிரகாஷ் அதுதான் நமக்குள்ள அது சிவசக்தி சுரூபமாக அது நமக்குள்ளேயே அது உள்ள நிலை நிற்கிறது. அது வெளியில போச்சுனாதான் அது முக்குணங்களுக்கு சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் என்ற முறையில் ஆகி உலகியல் அவஸ்தைகளுக்கு அது உள்ளாவது. கட்சியில பார்த்தீங்கன்னா அந்த பிராணனாகிய சூரியன் அஸ்தமனமாகி விடுகிறது. அஸ்தமிச்சு கட்சியில சுத்தமா பிராணனே இல்லாத போயிடுச்சுன்னா நம்ம மரணம் என்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். அப்ப வெளியில பாக்குறது எல்லாம் அந்த முக்குணங்களுடைய அந்த உலகம் என்கின்ற அவஸ்தை, இந்த சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணத்தினுடைய முக்குணங்களுடைய தொடர்பு, அதனுடைய இயல்பாலதான் நம்ம இந்த வெளி உலகத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனா அந்த குணங்கள் அற்ற நிலைமையில உள்ளுக்குள்ளேயே அதை நிலைநிறுத்தும் போது முழுமையாக அனைத்தையுமே நம்ம அறிந்து கொள்ளலாம். அதுதான் உண்மையான பகல். அதுதான் நமக்கு உண்மையாக சூரியன் உதித்தது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் நம்மளுடைய சக்தி தான், நம்மளுடைய சைதன்யம் தான் வெளியில பிரதிபிம்பித்து காண்படுவதுதான் இந்த உலகம் என்கின்ற ஒரு நிலைமை இருந்தது. இதுக்கு அதை பிரதிபிம்பித்து பார்ப்பானே நமக்குள்ளேயே அதை நிலைநிறுத்தும் போது உள்ளுக்குள்ளேயே நேரடியாக அறிந்து கொள்ளலாம். அப்ப
அப்ப பொதுவாக நம்மளால பகல்ல நேரத்தில் உதிக்கக்கூடிய அந்த சூரியனை பார்க்க முடியுமானா பார்க்கறதுக்கு முடியல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பிராணன் அது வெளியில வியாபிச்சு நமக்குள்ளே அது பிரதிபிம்பத்தால் அந்த ஒரு சூரியனிலே நம்மளால பார்க்க முடியறது இல்லை. கண்ணு கூசுது, ஏதோ கண் ஐ ப்ராப்ளம் நான் அதை பார்த்தேன்னா. ஆனால் உண்மையில நமக்குள் இருக்கக்கூடிய இந்த பிராணனாகிய அந்த சூரியனை அசைய விடாமல் நிலைநிறுத்தும் போதுதான் நமக்குள்ளேயே அந்த பிரகாசத்தை முழுமையாக, அந்த சூரியனுடைய பிரகாசத்தை நமக்குள்ளே அந்த பகல் என்கின்ற ஒரு நிலைமையை நம்மளால முழுமையாக அறிய முடியும். அதுக்குதான் ஞானபீரா இந்த இடத்துல சொல்றாரு, நம்மளுடைய அந்த பிராணனாகிய சூரியன் அதனுடைய சைதன்யத்துடைய நிலை எதுன்னு சொன்ன பாத்தீங்கன்னா, ஒரு மத்தியான டைம்ல பல 1000 கோடி சூரியர்கள் ஒன்றாக சேர்ந்து உதித்துள்ள பிரகாசம் எப்படி இருக்குமோ அதே பிரகாசத்தோடு கூடியதான் நம்மில் இருக்கக்கூடிய அந்த சைதன்யம். ஆனா இத நம்ம மறந்துட்டு நம்ம எடுத்துக்கொண்ட உபஜீவனத்துக்காக எடுத்துக்கொண்ட பொறுப்புகளை அந்த கேரக்டராவே நம்ம மாறிடுறோம். இல்ல ஏதோ ஒரு தொழில், எந்த தொழில் செய்யறோமோ அந்த கேரக்டராவே மாறிடுறோம். உண்மையில பாத்தீங்கன்னா அது ஏன் அந்த மாதிரி நம்ம மாறிடுறோம்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள அந்த பிராணனை நமக்குள்ளே நிலைநிறுத்த தெரியாததால, வெளியில இருக்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்புறதால, அது மாயை, இல்லாததை இருக்கிறதா நம்புறதால, நம்மளுடைய பிராணனை அதுல இழக்கிறதால நமக்கு அறிவு என்பது அறியாமை நிலைக்கு போவதால நம்ம எடுத்துக்கொண்ட எந்த வேலை செய்யறோமோ அந்த வேலை இதுவாகவே, எலக்ட்ரீஷியனா நான் எலக்ட்ரீஷியனாவே மாறிடுறோம். என் பேர் எதுன்னா அந்த பேராவே நம்ம மாறிடுறோம். ஆனா நம்மளுடைய உண்மையான தன்மை எதுன்னு பாத்தீங்கன்னா, உண்மையில 1000 கோடி சூரிய பிரகாசம் உள்ளதுதான் நம்மளுடைய உண்மையான அந்த சைதன்யத்துடைய நிலைமை இருந்தது. எப்ப இதை உணர்வோன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த ஜீவசக்தியான வாய்வை வெளியில வியாபிக்க விடாம நமக்குள்ளேயே அதை நிலைநிறுத்தும் போதுதான் நம்ம முழுமையாக உணர்கின்றோம். அந்த ஜீவசக்தியான வாயுவில் தான் அந்த மனம் என்பது அது உற்பத்தியாகி அது பளிங்கு வண்ணமாக, அது ஏற்கனவே 10வது அத்தியாயத்துல பாத்துறோம், அந்த முட்டை வடிவுல அந்த பிரதிபிம்பிக்கிறத அந்த நுரை, அதே மாதிரி நினைச்சு அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் உண்மையிலே கிடையாதது. நம்மள இருந்து அது பிரதிபலிக்கப்பட்டதுதான் அது. அதெல்லாம் மாயையினுடைய அது நிலைமையாலதான் இதெல்லாம் ஏற்படுத்துது. அததான் நம்ம உண்மையில அது பகல் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உண்மைத்தன்மைக்கு புறம்பாக அதை நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் அது. உண்மையான பகல் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள அந்த பிராணனாகிய சூரியன் அது தன்னை உற்பத்தி ஸ்தானத்துல நிலைநிறுத்தும் போதுதான் நமக்குள்ள அது உருவாகுது. அதுதான் பகல் என்று சொல்றது. இரவு என்பது எதுன்னா, அதே பிராணன் வெளியில அதோகதி ஆகக்கூடிய அந்த மாயை என்கின்ற ஒரு நிலைமையை தான் நம்ம சூரியன் அஸ்தமிக்கிறது, அதுதான் இரவுன்னு சொல்கின்ற உண்மையான அது ஜீவனுக்கு ஏற்படக்கூடிய உண்மையான நிலைமை. ஆனால் இப்ப உலகத்தில் சொல்லி வருகின்ற அந்த இரவு பகல் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே நம்ம மாயையில இருக்கிறதால நம்ம சொப்பனம் என்ற ஒரு நிலையில, தூக்கம் என்ற அறியாமை என்ற நிலையில இருக்கிறோம். நம்மளுடைய ஜீவனை நமக்கு காப்பாற்ற தெரியாமல் நிலையில இருக்கிறதாலதான் இதை தூக்கம் சொல்றது. இதில் காணப்படுகின்ற இப்ப டெய்லி தினசரி பகல்ல சூரியன் உதிக்குது, நைட்டு மறையுது, இது நினைப்படுகின்ற இரவு பகல் என்கின்ற இந்த நிலைமைகள் எல்லாமே ஒரு சொப்பனம் என்ற நிலைதான். ஏன்னா நம்ம அறியாமையில இருக்கிறோம், நம்ம ஜீவனை நம்மளுக்கு காப்பாற்ற தெரியல, இந்த நிலைமையில இருக்கிறதால தூக்கத்துல இருக்கிறோம். அந்த தூக்கத்துல இருக்கிறதால இப்ப பாக்குற இந்த இரவு பகல் எல்லாமே ஒரு இது நடக்கின்ற இந்த சம்பவங்கள் எல்லாமே ஒரு சொப்பனம் என்கின்ற ஒரு கனவு என்ற நிலையில தான் இருக்கிறோம். இதுல இருந்து நம்ம எப்போ இந்த மாயையாகி இந்த மாயா சமுத்திரத்திலிருந்து நம்ம விடுதலை பெறணும்னா, எப்போ நம்மளுடைய அந்த பிராணனை அது வெளியில வியாபிக்க விடாமல் நமக்குள்ளேயே அது நிலை நிறுத்தும் போதுதான், அசையாமல் நிலைநிறுத்தும் போதுதான், அடங்கிய மனமாக ஆகும் போதுதான் நமக்குள்ள உண்மையாகிய அந்த ஆத்ம சூரியன் என்பது நமக்குள்ள அது பிரகாசிக்க ஆரம்பிக்கும். எப்ப அது பிரகாசிக்க ஆரம்பிச்சதோ அப்போதெல்லாம் நமக்கு முழுமையாக அது பகலாகவே இருக்கும். அதுதான் நம்மளுக்கு மோட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த கைவல்யம் என்ற நிலைக்கு அது பயணிக்கக்கூடிய அந்த நிலையை அது பெற்றுத்தரும் என்பதுதான் ஞானபிதா இந்த அத்தியாயத்துல தெளிவுபடுத்துறாரு. ஐயா பிரேம் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, ஏதாவது கேள்வி கேட்கலாம் ஐயா. கேள்வி இல்லையா, சரியா அதனால பேச முடியல. நீங்க சொல்ற விஷயம் 100க்கு 100 உண்மையா? அதாவது 1000 சூரிய கோடி பிரகாசம் சொன்னீங்க இல்லையா? அத கொங்கணர் ஒரு பாட்டு மூலியமா சொல்றாரு.
உச்சிக்கு நேர நாவுக்கும் மேல் நீதம் வைத்த விளக்கும் எரியுதடி, அத்துள்ள விளக்கு வாழையடி அவியாமல் எரியுது வாழைப்பெண்ணே. இது சித்தர்கள் வந்து கொஞ்சம் குறும்பு தன்மை தான் எழுதியிருப்பாங்க பாட்டுல. அத வந்து நம்ம ஜீவசக்தியான வாயுன்னு சொல்றோம். ஆனா சித்தர்களோட வழியில அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா வாழை அப்படின்னு சொல்றாங்க. வாழை அப்படின்னா ஒரு 10 வயசு பெண்ணு, 10 வயசு பெண்ணை உருவகப்படுத்தி வாழை சொல்றாங்க. ஏன் வாழை சொல்றாங்க, ஆனாலும் ஏன் 10 வயசு பொண்ணை காமிக்கிறாங்க, உருவகப்படுத்தி காமிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து பிறந்து இருக்கோம் இல்லைங்களா, பிறந்து வந்து ஒரு 100 வயசு 80 வயசு வரைக்கும் இருக்கும். ஆனா நம்ம உடம்புல எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா நாள்பட வயசாயிட்டே போகுது இல்லைங்களா. ஒரு விஷயமும் வயசாகுது. கண்ணு வந்து மங்கலாகுது, அதுக்கப்புறம் வந்து ஒழுங்கா வந்து நடக்க முடியல, கால் வலிக்குது. ஆனா என்னதான் ஆனாலும் உடம்பு தேஞ்சு போனாலும் ஒரு விஷயம் தேயறதே கிடையாது. என்ன அப்படின்னா மூச்சு காத்து. கடைசி வரைக்கும் மூச்சு காத்து தேயறதே இல்லை. அது அதோட இயல்பாவிலேயே இருக்கு. ஆனா சில பேருக்கு நீங்க கேட்கலாம், மூச்சு வந்து விட முடியலையே, ஆஸ்துமா பிரச்சனை இருக்கே, அந்த இது வந்து அப்பயும் மூச்சு விட முடியுது அவங்களால. தடை இருக்கே தவிர மூச்சு விட முடியுது. அப்போ எப்பயும் இளமையா இருக்கிற ஒரு பொருள் நமக்குள்ள ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது வந்து அந்த மூச்சு காத்து. அதை வந்து எப்படி நம்ம வந்து எடுத்து சொல்லணும் அப்படின்னா, அந்த அதாவது வந்து எப்பவுமே குமரி அப்படின்ற ஒரு நிலைமையிலதான் வாழையை வந்து அப்படி சொல்றாங்க. பாலா திரிபுர சுந்தரியை வந்து சொல்லுவாங்க. இப்போ சித்தர்கள் வந்து ரொம்ப குறும்புக்காரங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, இதுலயே அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வாழையை கும்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, நீங்க வாயில அதாவது வந்து வாழையை கும்பிட்டா என்னென்ன நடக்கும்னு சொல்றாரு. ஆயுசு கொடுப்பாள், நீரிழிவு முதல் மற்ற வியாதியெல்லாம் அவளை கண்டாது, அவளை வந்து பார்க்காதுன்றாரு. பேயும் பறந்திடும் பில்லி வினாடியில் பத்தினி வாழை பெண் பேரை சொன்னாள். என்ன நடக்கும் அப்படின்னா, ஆயுசு வந்து நீளுடுமா. எப்போ வந்து அந்த சமீரன் கதி, வாழைன்றது அப்படியே 100% சமீரன் கதி. எப்ப நமக்கு சமீரன் கதி கிடைக்குதோ ஆயுசு நீரிடும், பிறவா நிலை கிடைக்கும்னு சொல்றாரு. நீரிழிவு முதல் மற்ற வியாதி எதுவுமே அந்த உடம்புல மற்ற வியாதி எதுவுமே அண்டாது. நம்ம இன்னும் நல்லா உன்னிச்சு பார்த்தா நம்ம வந்து தவத்துல உட்காரும் போது ஒரு சில டைம் நம்ம வந்து கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டோம் அப்படின்னா, நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டோம், 2 மணி 3 மணிக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா கூட என்ன ஆகும் அப்படின்னா, தவத்துல உட்கார்ந்து கதி ஏத்துறோம். கதி ஏத்தி இறக்கி பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30 நிமிஷம் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து அது சிரசுலதான் கதி ஏத்துறோம். ஆனா இந்த உடல் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த அபானன்னு சொல்லப்படுற அந்த வாயு வந்து வெளியேற்ற பாக்குது. அதுவே வெளியேற்ற பாக்குது, ஆட்டோமேட்டிக்கா அது நடக்குது. அப்போ சீக்கிரமாவே வந்து அந்த கழிவெல்லாம் எல்லாத்தையும் வந்து வெளியேற்றிடுது. இந்த உடம்பே அதை ட்ரை பண்ணி வெளியேற்ற ட்ரை பண்ணுது. அப்போ உடம்ப ஃப்ரீ பண்ணிக்க அதை ட்ரை பண்ணுது. ஜஸ்ட் ஒரு 30 நிமிஷம் இது பண்ணாலே உடம்பு இருக்கிற கழிவை வந்து வெளியேற்றுது. ஏன் கழிவு வெளியேற்றுது அப்படின்னா, நோய்க்கு முதலான ஒரு காரணம் என்ன அப்படின்னா கழிவு தான். அதாவது வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சொல்லுவாங்க இல்லையா, இந்த சித்த வைத்தியம், இந்த அக்குபஞ்சன், எதை பார்த்தாலும் முதன்மையா சொல்லப்படுறது இந்த கழிவை தான் முதல்ல சொல்லுவாங்க. கழிவு தேங்கினால் அங்க வந்து வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கழிவு வந்து நம்ம உடம்புல தேங்காம இருக்கணும். எதை வச்சு தேங்காம இருக்கும் அப்படின்னா, இந்த பிராணன்ற இந்த ஜீவசக்தியான வாயு வச்சுதான் நம்ம தேங்காம வைக்க முடியும். அதனாலதான் வந்து என்ன சொல்றாங்க, ஃபஸ்லுர் ரகுமான் சொல்லி ஒரு புக் இருக்கு. அதாவது உடலின் மொழின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஃப்ரீயா இருந்தா நீங்க அதை போய் படிச்சு பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம உடம்பு வந்து இப்போ நம்ம தும்புறோம், இரும்புறோம், நமக்கு வந்து உடம்பு சரியாம போயிடுது. இது எல்லாத்துக்கும் உடம்பு வந்து ஒரு காரணம். அதாவது ஜீவசக்தியான வாயு வச்சு தும்புறதுல இருந்தும், இரும்புறதுல இருந்தும், ஜரம் வர்றதுல இருந்தும் எல்லாமே அது வந்து ஒரு விஷயமா வெளிப்படுத்துது. அது வந்து உடலின் மொழின்னு சொல்லி அவர் ரொம்ப அழகா வந்து அதை எழுதியிருப்பாரு. ஜீவசக்தியான வாயு எப்படிலாம் வேலை பார்க்குது, நம்ம உடம்பு வந்து பாதுகாக்கன்றதுக்காக ஒரு ரொம்ப அழகா வந்து எழுதியிருப்பாரு. அதே மாதிரி இன்னொன்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது நம்ம வந்து பக்தி மார்க்கத்தில் இருக்கும் போது இந்த 63 நாயன்மார்கள்லாம் நம்ம போயிட்டு இருப்போம். ஒருத்தர் வந்து 14 வயசுல வந்து மரணம் வந்துரும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க, மார்க்கண்டேயர் இல்லைங்களா. அவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு லிங்கத்தை போய் பிடிச்சிவாரு. அப்ப யமன் வந்து பாசக்கயிறு தூக்கி வீசுவான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவன் மேலயும் படம், லிங்கத்து மேலயும் படம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சிவபெருமான் வந்து கோவப்பட்டு அவரோட காலோட அந்த விரலை வந்து அடிச்சிருப்பாரு. அதுல வந்து அந்த இறந்துருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுப்படியா பார்த்தா ஒரு கதை மாதிரி தெரியும். ஆனா உள்ள சூட்சமம் என்ன அப்படின்னா, நம்மளோட வாசியை தான் அங்க சொல்லியிருப்பாங்க. அவர் எந்த லிங்கத்தை பிடிச்சாரு அப்படின்னா, ஆத்ம லிங்கத்தை பிடிச்சிருப்பாரு.
அதாவது ஜீவனை போய் பிடிச்சிட்டு இருப்பாரு. ஜீவனை பிடிச்சதுனால என்ன ஆகும்னா சிவனோட கால் வந்து அடிச்சதுன்னு சொல்லுவாரு. கால்ல வேற எந்த காலும் கிடையாது, ஜீவசக்தியான வாயு. ஜீவசக்தியான வாயு அதாவது வந்து ஜீவசக்தியான என்ன பண்ணோம் அப்படின்னா யமனையே வந்து கொன்னுடும் அப்படின்னு தான் சொல்றாரு. கொங்கணவரும் இதே ஒரு பாட்டுல சொல்லுவாரு, நித்திரை தண்ணீரும் வீட்டு இருப்பாள். நித்திரைனா அப்படின்னா தூக்கம். தூக்கம் நீங்க தூங்கினா கூட அவ முழிச்சு உங்களை பாத்துப்பா அப்படின்னு சொல்றாரு. எந்த நேரத்திலும் வாளை முன்னிருப்பாள். நம்ம ஏதோ ஒரு செயல் பண்றோம் அப்படின்னா எது பண்ணாலும் நம்ம விழிச்ச நொடியில இருந்து தூங்குறதுக்கு அப்புறமா அவன் தான் இருக்கா. அப்போ எந்த நேரத்திலையும் அவ முன்னிருப்பா அப்படின்னு சொல்றாரு. சத்துரு வந்தாலும் தள்ளி வைப்பாள். இதை நம்ம வந்து ரொம்ப கவனமா பார்க்கணும். சத்துரு அப்படின்னா எதிரி. இப்ப எதிரி வந்தா அவ தள்ளி வைப்பாள் அப்படின்னா வெளியே இருக்கிற எதிரி கிடையாது, நமக்குள்ள இருக்கிற அந்த காமம், கோபம், லோபம், மதம், ஆச்சரியம் சொல்றோம் இல்லையா, அந்த எதிரி எப்போ அந்த அந்த வாழைய வந்து நம்ம வந்து அந்த சமீரனா மாத்திரமோ அப்போ நமக்கு வந்து அந்த துர்குணங்கள், அந்த ராகதோஷங்கள் வந்து நமக்கு இல்லாம போயிடுது. அதைத்தான் வந்து இங்க அவர் சொல்றாரு, சத்குரு வந்தாலும் தள்ளி வைப்பாள், உற்ற காலனையும் தான் உதைப்பாள். இந்த இடத்துலதான் வந்து நான் சொன்ன அந்த கதைக்கும் இங்கேயும் பொருந்தது. உற்றன் காலன் நம்ம உடம்புல உடல் வந்து அதாவது வயசாகி இறந்தாலும் உற்ற காலன் அந்த உடல் இறப்பு வந்தாலும் அதை தான் உதைப்பாள். அதாவது அந்த ஜீவசக்தியான வாயு வந்து அது வந்து மரணமில்லா பெருவாழ்வா அது மாத்திரும். இத வந்து திருமூலர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, நீட நிழலுடை நேரிழையாளுடன் சாணவும் புள்ளி தவமின்று இருப்பார்க்கு ஞானம் அடைய நரை திரை மாறிடும் பாலனும் ஆவர் பரானந்தி ஆணையே அப்படின்னு சொல்லி பரானந்தி ஆணை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த நீல நிழலுடை அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து வாழை சொல்லப்படுற ஜீவசக்தியான வாயு. இப்போ நான் ஏன் வந்து சித்தர்கள் ரொம்ப குறும்புக்காரங்க அப்படின்னு சொன்னா, இப்படி சொல்லிட்டாங்க, ஜீவசக்தியான வாயுன்னு சொல்லிட்டாங்க, அது இளமையா இருக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஜீவசக்தியான வாயுவை கிளவியா மாத்தணும். இதுதான் சூட்சுமம். அந்த சூட்சுமம் தான் அங்க சித்தர்கள் சொல்றாங்க, கிளவியா மாத்திரு. நீ அதை வாழையா வச்சிருந்தா உன்னை என்ன பண்ணுவா, கொன்னுடுவா. நீ வாழையா வச்சிருந்தா உன்னை கொன்னுடுவா. அவளை நீ கிளவியா மாத்திட்டா, ஆக்சுவலா லிட்டரலா என்ன சொல்றாங்கன்னா அவளை நீ கர்ப்பமாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி வாழைய போய் நம்ம கர்ப்பமாக்குறது? ஒரு பெண்ணா இருந்தா கர்ப்பமாக்கலாம், வாழையை எப்படி கர்ப்பமாக்குறது? ஆக்க முடியும். அப்பா சொன்னதேதான். என்னன்னா நம்ம ஊதி ஊதி கட்டுறோம் இல்லையா, ஊதி ஊதி விந்த வந்து கட்டுறோம். அந்த விந்த கட்டுறதுதான் கர்ப்பம். எப்போ வாழை கர்ப்பம் ஆயிட்டாலோ அப்போ சமிரன்கதி வந்து ஓட ஆரம்பிச்சிடும். எப்ப சமிரன்கதி ஓடுதோ அப்போ சிவனும் நம்மளும் ஒண்ணும் இல்லைன்ற ஒரு நிலைமைக்கு போயிடும். அப்போ வாழை உங்களை வந்து சாகாம வச்சிருப்பா. இப்ப நீங்க வாழையை இளமையா வச்சிருந்தீங்களா, நம்மள சாவடிச்சிருவா. வாழையை இளமை இல்லாம கர்ப்பமாக்கிட்டோம் அப்படின்னா அதாவது வந்து வாழையை கிளவியாக்கிட்டோம் அப்படின்னா நம்மள வந்து சாகாம வச்சிருப்பான்னு வந்து இங்க சொல்லப்படுது. அதுதான் குங்குணரோட பாட்டு ரொம்ப அழகா வாழை கும்மியில சொல்லியிருப்பாரு. இதுதான் ஏன் நான் சொல்ல வந்தது. ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரம். யாராவது ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கூறலாம், சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்கலாம். ஐயா ஆத்ம நமஸ்காரங்க. நாளைக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக நம்ம கார்த்தி வராருங்கய்யா திருவையாறுலேருந்து. ஸோ அதை பற்றின ஒரு விஷயத்தை இங்கே நான் தெரியப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். வேறு யாராவது ஏதாவது விஷயங்கள் இருந்தால் ஐயா கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்கய்யா. ரொம்ப நாள் ஆச்சு கார்த்தி ஐயா வந்தோம், பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். வேற யாராவது ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கூறலாம். சரிங்க, அப்ப நிறைவு பண்ணிருங்க. சரிங்க, நம்ம நிறைவு பண்ணதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு பார்த்தோம், பிராணனாகிய சூரியன் நமக்குள்ள அது நிலை நிறுத்தும் போதுதான் நமக்குள்ள அது பகல் ஆகிறது. அது வரைக்கும் நமக்கு வந்து டெய்லி நம்ம சொல்ற இந்த பகல் என்பது எல்லாம் நமக்கு சொப்பனம் தான். இப்ப நான் இந்த சத்சங்கத்துல பேசிட்டு கூட அது கனவுன்ற முறையில தான் ஞானபிதா வந்து நமக்கு வந்து இதை தெளிவுபடுத்துறாரு. ஏன்னா நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு நம்மை அறியாமல் அது வியாபித்து கொண்டே போகிறது, அது திரவித்து கொண்டே நஷ்டமடைந்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறது. கடைசியில் மரணம் என்ற நிலைக்குதான் அது நம்மளை அழைத்து போகிறது. இந்த
அறிவாகி அந்த ஜீவசக்தியான வாய்வை நமக்கு காப்பாத்த தெரியல. இதுதான் மாயைன்னு சொல்லது அது. அப்போ அந்த நமக்குள்ளேயே அது வெளியில வியாபிக்க விடாமல் அந்த பிராணன் அது உற்பத்தியான இடத்திலேயே அதை நிலைநிறுத்தும் போதுதான் நமக்குள்ள அது சூரியன் பிரகாசிக்க ஆரம்பிக்கின்றது. அப்பதான் நமக்கு இந்த வித்தையின் பெற்ற பலனை முழுமையாக அடையறதுக்கு அது சப்போர்ட் ஆகுது. அப்பதான் மாறுது அது. அதுக்குதான் ஞானபிதா நம்மள அந்த உறுதிமொழி வாங்கி இருக்கிறது. ஏதோ நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், இல்ல போதைப் பொருட்களை சாப்பிட மாட்டேன்னு ஒரு சத்திய பிரமாணம் கொடுத்திருக்கோம். ஆனா இது ஒரு உறுதிமொழி. இந்த வாக்கு நம்ம கொடுத்திருக்கோம் ஞானபிதாவுக்கு. அதை காப்பாற்றணும். அப்ப காப்பாற்றும் போது மட்டும்தான் நம்ம முழுமையாக சித்த வித்தியார்த்தி ஆகின்றோம். அதுவரை நம்ம சித்த வித்தியார்த்திகளாகத்தான் நாம் நடமாடிக்கொண்டிருக்கின்றோம். ஏதோ 1-2 விதிமுறைகளை கடைபிடிக்கிறதால நம்ம முழுமையாக சித்த வித்தியார்த்தி ஆக போகிறது கிடையாது. அப்ப இந்த பாதை தான் நம்ம முடிவு பண்ணிட்டோம், இந்த இலக்குத்தான் நம்ம முடிவு செய்துட்டோம். அப்போ அதுக்காக காலம் கடத்தாமல் நாம் கொடுத்த அந்த வாக்குறுதியும் சரிதே, உடலாலும் மனதாலும் இந்த கர்மத்தாலும் நம்மளுடைய ஜீவசக்தியான வாய்வை அந்த பிராணனை மனசாட்சிக்கு விரோதமாக என்றால் அது வெளியில வியாபிக்க விடாமல் இருப்பது தான் மனசாட்சிக்கு விரோதமாக நாம் நடக்காமல் இருக்கணும். அது வெளியில வியாபிக்க விடக்கூடாதது. எப்பெல்லாம் நம்ம வெளியில வியாபிக்க விட்டு கொண்டிருக்கின்றோமோ அப்போதெல்லாம் நமக்கு இரவாகிறது. அப்போதெல்லாம் நம் மனசாட்சிக்கு விரோதமாகத்தான் நம்ம நடந்து கொண்டிருக்கின்றோம். இதுக்கு நிரபதாரியான ஆத்மாவே சாட்சி வேறு என்று நம்ம உறுதிமொழி கொடுத்து விட்டோம். அப்ப ஞானபிதாவுக்கு நாம் கொடுத்த வாக்கை எப்போது நாம் காப்பாற்றுகின்றோமோ அப்போது தான் நமக்கு அவருக்கு உண்மையாக தப்பாவாகிறார், பிதாவாகின்றார். அதுவரை நாம் முழுமையாக மகன் என்ற நிலையை நம்ம 100% எட்டவில்லை என்று தான் சொல்ல முடியும். அது அவருக்கு கொடுத்த அந்த வாக்கை நமக்குள்ளது நிலைநிறுத்தும் போது மட்டும்தான் நமக்குள்ளது ஞானபிதா இப்ப நடவடிக்கை கிரமங்களோட சொல்லிட்டாரு. 27வது அத்தியாயம் விதிமுறையில மேற்கண்ட கிரமங்களை யார் முழுமையாக ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு மேலதான் என்னுடைய அக்கறை அன்பு இருக்கிற மாதிரி, சிரத்தை அவர் மேல்தான் கவனம் இருக்கிறது மாதிரி சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரிதான் அவருக்கு கொடுத்த இந்த வாக்கை நாம் முழுமையாக காப்பாற்றும் போது மட்டும்தான் ஞானபிதா அவர் கூறிய மாதிரி அவருடைய வாக்கை அவர் முழுமையாக நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். நமக்குள்ள அந்த பிராணனான சூரியனை பிரகாசிக்க வைப்பார் என்பதான் இந்த இடத்துல அனைவருக்கும் ஞாபகப்படுத்துவதுடன் எனக்கும் இதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நாளைக்கு சிறப்பு விருந்தினருடன் சந்திப்போம். ஆத்ம நமஸ்காரம்.